Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அழிவின் விளிம்பில் உள்ள ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படும் பேரிக்காய் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் தற்பொழுது பேரிக்காய் சீசன் தொடங்கியுள்ளது. ஆனால் பேரிக்காய் விவசாயிகளுக்கு அரசு சார்பில் எவ்வித ஆலோசனைகளையும் வழங்காததால் நோய் தாக்குதல் உள்ளிட்டவற்றால் பேரிக்காய் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் பேரிக்காய் என்பதை புகைப்படத்தில் மட்டுமே பார்க்க முடியும் என்றும், எனவே பேரி விவசாயிகளுக்கு விடிய அரசின் துறை அதிகாரிகள் உரிய வழிமுறைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே உள்ள அக்கரை பகுதியில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் என் தலவாய் சுந்தரம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அக்கரை 3வது வார்டு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 15 லட்சம் நிதி ஒதுக்கி கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடம் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு திறக்கப்பட்டது. இதனை கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் என் தலவாய் சுந்தரம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். திருப்பூர் மாநகராட்சி முன்பு கூட்டுறவு சங்கங்களின் கடன் பெறுவதற்கான சிபில் ஸ்கோர் நிபந்தனையை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் விவசாயிகள் நகை மற்றும் பயிர்க்கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. அந்த நிபந்தனையை ரத்து செய்ய கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஏர்முனை இளைஞர் அணியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடியா திமுக அரசு தங்களை வஞ்சிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தமிழ்நாடு நில அளவை களப்பணியாளர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணிச்சுமையை குறைத்துவிட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நில அளவையர்கள் 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.